இங்க பாருங்களேங்க, எங்க வீட்ல காலையிலேருந்து கரண்டே இல்ல. ஒரு 10 மணிக்கு மேல போச்சுன்னு நெனைக்கிறேன். அப்புறமா வர்றதுக்கு 3 மணி ஆயிடுச்சு. "என்னடா கரண்ட் இல்லையே!" அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருந்தோமா, "காலையிலேருந்து கரண்டே இல்லையே!" அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருந்தோம். வெயில் வேற பயங்கரம். வேர்த்து வேர்த்து ஊத்துது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாரி இருந்ததா, டகார்ன்னு பார்த்தா கரண்ட் வந்தது. சரி கரண்ட் வந்துருச்சே அப்படின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, விட்டு விட்டு தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்ச நேரம் வரும், கொஞ்ச நேரம் போகும். அப்புறமா கொஞ்ச நேரம் வரும், கொஞ்ச நேரம் போகும். அப்படியே இருந்ததா, ஆட்டையக்கிட்ட எடுத்து விசிறிக்கிட்டு, வெயில் வேற தாங்க முடியலையா, வச்சுட்டு இருந்தோமா, டகார்ன்னு பார்த்தா மழை சட சட சடன்னு பெய்யுது. என்னடா மழை பெய்யுதா இல்லை வெயில் அடிக்கா, நமக்கு தான் கனவா நினைவா அப்படின்னு வெளியே போய் பார்த்தா, வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. வெயில் ஒரு பக்கம் அடிக்குது, மழை ஒரு பக்கம் பெய்யுது. அப்படிதான் வெயிலும் மழையும் ஒன்றா இருந்ததுன்னா எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, காக்காவுக்கும் கழுதைக்கும் கல்யாணம் அன்னைக்கு, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. பார்த்தீங்களா எப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கன்னு. என்னன்னு தெரில, மேகம் வந்திருக்கும் அவளுக்கு, உடனே மழை பெஞ்சது. மழை பெய்யும் போதே சூரியனும் மறையலை, அதுவும் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்து மழையிலேயே தண்ணி ஓடுற அளவுக்கு பெஞ்சிருச்சுங்க. அந்த பக்கம்லாம் கடைக்கு போகலாமேன்னு போனால் அப்படியே கட்டி கிடக்குது தண்ணி. கொஞ்ச நேரத்து மழையிலே அவ்வளோ வந்துருச்சு. மழை தான் பெய்யுது, ஆனாலும் அனல் பயங்கரமாக இருக்குதுங்க. ஏன்னா வெயில் அடித்ததில்ல, இந்த தண்ணி பட்டோடனே அப்படியே குபு குபுன்னு அந்த அனலை வெளியில் எடுத்து விட்டுருச்சு அவளுக்கு. மொட்டை மாடியில் தண்ணி பட்டோடனே கீழாக்க இறங்குது. ஃபேன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடிய மாட்டேனுது. இவ்வளோ பெரிய தோட்டம் பாருங்களேன், எவ்வளோ பெரிய தோட்டம் இருக்குது. அவ்வளோ பெரிய தோட்டத்தில் அந்த மாதம் மரம் வந்து அசையவே இல்லைங்க. அப்படியே அந்த காத்தின் தூதன் காற்றை பிடிச்சி கட்டி போட்டாங்க அப்படின்னு சொல்லி பைபிளில் இருக்கும். அதுமாரி மரத்தெல்லாம் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அவளுக்குங்க. அசையவே இல்லை. அடே சேன்னு மிலிட்ரிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி சப்புனா நின்றுச்சா. என்னடா இது மழை பெய்யுது, ஆனாலும் மழை பெஞ்சா என்ன செய்யும், குளிரும். குளிரவும் இல்லை, இதுவும் செய்யலை. எப்படி இருக்குது பாருங்களேன். இப்படியே போனால் எப்படி பாடுறேன் கேளுங்க. பரிசுத்தமோ பரிமள தைலமோ, என் தேவன் எங்கே வாழ்கிறார். புயல் காத்தோ பெருமழையோ, என் நேசரங்கே வாழ்கிறார். பூவிலும் வெண்மையானது அவரது தேகமோ, பனியிலும் சின்ன துளிதான் அவரது சுவாசமோ. பூவிலும் வெண்மையானது அவரது தேகமோ, பனியிலும் சின்ன துளிதான் அவரது சுவாசமோ. பரிசுத்தமோ பரிமள தைலமோ, என் தேவன் எங்கே வாழ்கிறார். புயல் காத்தோ பெருமழையோ, என் தேவன் அங்கே வாழ்கிறார். கோடை மலை கொஞ்சம் சாரல் அவரது நேசமோ, அடமலையில் சீனங்கும் தூரல் அவரது பாசமோ. கோடை மலை கொஞ்சம் சாரல் அவரது நேசமோ, அடமலையில் சீனங்கும் தூரல் அவரது பாசமோ. பாசத்தால் சோகமானேன் பரமனே இறங்கி வாரும் வாரும், நேசத்தால் சோர்ந்து போனேன் இறைவா தேடி வாரும் வாரும். பாசத்தால் சோகமானேன் பரமனே இறங்கி வாரும் வாரும், நேசத்தால் சோர்ந்து போனேன் இறைவா தேடி வாரும் வாரும். பரிசுத்தமோ அப்படி இருந்ததுங்க. அதை விட கேளுங்களேன், மழை பெய்யும் போதெல்லாம் பாட்டிங்கெல்லாம் களை எடுப்பாங்கல்ல, அப்போ சொல்லுவாங்க, கடவுளுக்கு 2 ஒய்ஃபா இல்லை, அவங்க சொல்லுவாங்க 2 ஒய்ஃபா. அதில் சின்ன வீட்டில் போய் அவர் தங்கும்போது வறட்சியாக போயிடுமா, பெரிய வீட்டுக்கு வரும்போது செழிப்பாயிடுமா. அதுதான் 6 மாதம் கோடை காலமோ 6 மாதம் மழை காலமோ அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சி கதை சொல்லுவாங்கங்க. நிறைய புராண கதைலாம் சொல்லுவாங்களா. சொல்லும்போது எங்கள் ஆச்சிக்கிட்ட கேட்போம்மா. கதை கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, மழை பெஞ்சோடனே சொல்லுவார், இன்றைக்கி தான் கடவுளை தேடி
ஒய்ஃப் வீட்டுக்கு வராங்க உங்களுக்கு அப்படின்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வீட்டுக்கு வந்தால் செழிப்பாக இருக்குமா, 2வது வீட்டுக்கு போனால் வறட்சியாக இருக்குமா. பார்த்தீங்களாங்க அவங்க எப்படி சொல்லி வச்சுருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கதைங்க எங்கள் ஆச்சி நிறைய சொல்லுவாங்க. அதிலெல்லாம் அர்த்தம் இருக்கும். அவங்க நிஜத்துக்கு சொன்னாங்களா பொய்க்கு சொன்னாங்களான்னு தெரியாது. நாங்கள் கதை சொல்லுங்கன்னு டார்ச்சர் பண்ணுவோமா, அப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. மழை பெஞ்சா ஒரு கதை சொல்லுவாங்க, வெயில் அடித்தா ஒரு கதை சொல்லுவாங்க, காற்று அடித்தா சொல்லுவாங்க, அப்படி புயல் வந்ததுன்னா அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. அப்புறம் நிறையா சாமி கதை, அப்புறம் அவங்களுடைய முன்னாடி நடந்திருக்கும்ல அந்த மாதிரி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. இந்த காலத்துலலாம் செல்லு வச்சு பார்க்குறோமா ஒன்றுமே தெரியல. பாட்டி கதை மொக்கையாக இருந்தாலும் வருங்காலத்தில் நம்ம வாழும்போது ஆமாம் பாட்டி எவ்வளவோ புத்திசாலித்தனமாக சொல்லியிருக்காங்க. அதில் நிறைய நல்ல விஷயமும் இருக்கும் கெட்ட விஷயம் இருக்கும்ல. இப்போ யாருங்க பாட்டிக்கிட்ட கொடுக்குறாங்க பாருங்களேன். எனக்கு எங்கள் பாட்டியாகவும் வந்துடுச்சு. பாய்.